தம்பிக்கு தெரியாட்டு தான் சொல்லணும். யாருக்காவது தெரியாமல் இருக்கா? சிலிண்டரு, பெட்ரோலு, டீசல் யார் கண்ட்ரோலில் இருக்குது? மத்திய அரசு கண்ட்ரோலில் இருக்குது. இதுக்கு தமிழ்நாடு தான் காரணம், இந்த மாவட்ட ஆட்சியர் தான் காரணம்னு சொல்லணும்னு நினைக்கலா? உங்கள் டிவியில் அப்படி போடணும்னு விரும்பினீங்களா? என்ன தம்பி நியாயம்? சரியான நிர்வாகம் இல்லை. அதுக்கு காரணம் மாண்புமிகு பாரத பிரதமர் தான். 11 வருஷம் ஆட்சி செய்தாலும் அது தன்னை திரும்பி பார்க்கணும். புகழுக்கு அடிமையாகக்கூடாது. பல நாடுகளுக்கு பேட்டு வந்தோம் என்பது பெருமை இல்லை. பல நாடுகளோட என்ன உறவு வச்சிருக்கீங்கிறது தான் முக்கியம். எந்த நாடாவது சுற்றி இருக்க நாடுகளோ அண்டை நாடுகளோ உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க? பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் நடத்தி பகல்காமில் என்ன நடந்து அப்பாவி நம்ம இது சுற்றுலா பயணிகள் 26 பேரை கொன்னுட்டு 25-30 நிமிஷம் என்ன நடக்குன்னே தெரியாமல் இருக்கு. அதுக்கு எதிர்த்தாக்குதல் நம்முடைய இராணுவம் கொடுக்கு. எந்த நாடாவது இதை தப்புன்னு கண்டிச்சிருந்தா உலக அளவில்? பாரத பிரதமர் தனி விமானத்தை எடுத்து உலகம் பூரா சுற்றி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? நோ யூஸ். நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு டெமோக்ரஸி கண்ட்ரி. இதில் என்ன இந்த டெமோக்ரஸியை காப்பாற்றிருக்கோமா? நம்முடைய ட்ரம்ப் சொல்கிறாரு, நம்ம பாரத பிரதமர் சார், ஒரு 30 நாளைக்கு ரஷ்யாவில் நீங்கள் குருடு வாங்கிடுங்க, குருடாயில் வாங்கிடுங்க, 30 நாள் வாங்கிடுங்க. யார் அனுமதி? அமெரிக்கா அனுமதி தருது நமக்கு. என்ன அனுமதி தருது? ஒரு 30 நாள் நீங்கள் வாங்கிடுங்க. எவ்வளவு ஒரு பாரத பிரதமர் இந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணாண்டாமா? எவ்வளோ பெரிய கண்ட்ரி, 150 கோடி மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய பிரதமர் என்ன பதில் சொல்கிறாங்க? இதே டெல்லியில் இறங்கி அங்கே உள்ள வெளியுறவுத்துறை துணை அமைச்சர், வர்த்தகத்துறை துணை அமைச்சர்னு நினைக்கிறேன், இறங்கி கிறிஸ்டோபர்னு நினைக்கிறேன், டெல்லியில் உட்கார்ந்துக்கிட்டு ஒரு பேட்டி கொடுக்காரு. நாங்கள் எந்த நாட்டோடு வர்த்தகம் பண்ணாலும் எங்களுடைய நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கும் லாபம் வருமானி தான் பார்ப்பமே தவிர இந்தியாவிலிருந்து ஒரு பொருள் வருதோ அல்லது இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணமோ இந்தியாவுக்கு ₹1 கூட அதில் லாபத்துக்கு நாங்கள் வழிவகுக்க மாட்டோம். அவங்க இப்படியே தான் இருக்கணுமே தவிர எங்கள் அளவுக்கு அவங்கள வளர விட மாட்டோம். எந்த ரியாக்ஷனும் பண்ணாங்களா? இல்லையே. ஆனால் அதே அளவுக்கு பேசவே மாட்டார்னு சொல்லி இவரால் விமர்சனம் பண்ணப்பட்ட மன்மோகன் சிங் அமெரிக்காவில் இருக்கின்றார். ஈராக்கோடு போர் நடக்கு, இது தப்புன்னு சொல்லி அமெரிக்க மண்ணிலிருந்து பேசினவர் பாரத பிரதமர் மன்மோகன் சிங். பேசினாரா பேசலையா? நம்முடைய ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்தார் ராஜன், தெரியுமில்ல? ராஜன் தானே ஒரு பேர், ரகுராம் ராஜன். அந்த ரகுராம் ராஜன் அமெரிக்காவில் இருக்கிறார். இப்போ அமெரிக்காவில் இருந்துட்டு என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்முடைய அமெரிக்க அரசு, ட்ரம்ப் அரசு இந்தியாவுக்கு 50% வரி விதிப்பு பண்ண உடனே அவர் என்ன சொல்கிறாரு? அந்த ஊரில் இருந்துட்டு என்ன சொல்கிறாரு? இந்திய மக்களுக்கு விரோதமான வரி விதிப்புங்காரு. இந்திய மக்களுக்கு விரோதமான வரி விதிப்பு ஒரு பாரத பிரதமர் சொல்ல முடியல, வெளியுறவு சொல்ல முடியல, வர்த்தகத்துறை அமைச்சர் சொல்ல முடியல. இவங்கெல்லாம் என்ன கணக்கில் வராங்க சொல்லுங்க நீங்கள்லாம்? என்னைக்காவது மாண்புமிகு பாரத பிரதமர், ரயில்வே அமைச்சர் இருக்கார்ல, என்னைக்காவது ஒரு ட்ரெயினுக்கு கொடி அசைச்சிருக்காரா? எங்கேயாவது விபத்து நடந்துன்னா போனோம். அந்த ஒரு வேலையை தவிர வேறு வேலை இருக்கா அவருக்கு? ஒன்றும் கிடையாது. விமான அமைச்சர் இருக்கார், விபத்து நடந்தால் தான் எங்கேயும் போகணும். அதே போல் வெளிநாட்டில் போய் இராணுவத்துக்கு தேவையான தளவாடம் வாங்குதியா? பிரான்ஸ் நாட்டில் டச்சல் கம்பெனியில் ரஃபேல் விமானம் வாங்குதியா? யாரெல்லாம் போறியா? வெளியுறவுத்துறை அமைச்சர் போனாரா? இராணுவ மந்திரி போனாரா? யார் போனாங்க? வெட்க. ஆக எந்த அமைச்சரையும் செயல்பட விடாமல் நான் தான் ஒன்று சொல்லி இப்படி இருந்தால் எப்படி நடக்கும் நாடு? அதுதான் வெளிநாடுகளெல்லாம் நம்மகிட்ட இல்லை. போகிற நாடுலெல்லாம் அதானி அம்பானிகளை கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தான் போய் பேசுகிறாங்களே தவிர சிலோனில் கூட நம்முடைய விண்டு மில் போடுங்க, சோலார் போடுங்க, அதானிக்கு கொடுங்கன்னு கூட்டி கொண்டு போய் சொல்கிறார். அந்த ஒரு சின்ன நாடு நம்மளை மதிப்பாங்களா? சுற்றி எந்த நாடாவது இந்தியா கூட நிற்குன்னு யாரையாவது சொல்லுங்க பாப்போம். யாரும் இல்லை. அது இந்த சம்பவம் வன்மையாக கண்டிக்கக்கூடிய சம்பவம், தூத்துக்குடி சம்பவம்.
உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடிக்க போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், இந்த 5 ஆண்டு காலத்தில் எந்த குற்றத்திற்கும் போலியான குற்றவாளியை ப்ரொடியூஸ் பண்ணலை. நீங்கள் காவல்துறையிட்டையும் கேளுங்க, நீங்கள் பத்திரிகையாளர்கள். இதுக்கு முன்னால் 21க்கு முன்னால் 11லேருந்து 10 ஆண்டு காலத்தில் எந்த குற்றத்துக்காவது உண்மையான குற்றவாளி ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தா? ஆனால் நீங்கள் பத்திரிகைகள் பார்த்தும் பார்க்காமலும் சில நேரங்களில் உண்மையான செய்தி மாதிரி அதை எழுதி விடுவீங்களே தவிர, பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்களே தவிர அதை பண்ண மாட்டாங்க. இந்த அரசு வந்ததுக்கப்புறம் எதுலையா சொல்லுங்கள், இது ஒரு மிருகத்தனமான செயல், கண்டிக்கத்தக்க செயல், வன்மையாக கண்டிக்க வேண்டும். பெரும்பத்து விவகாரமாக இருந்தாலும் சரி தான், தூத்துக்குடி சம்பவமாக இருந்தாலும் சரி தான், இது போன்ற குற்றங்களில் ஈடுபடுகின்றவர்களை இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முன்னால் அவர்களை கொண்டு விட்டு தண்டனை வாங்கி. கோயம்புத்தூரில் ஒரு பெண்மணி கல்லூரி மாணவிக்கு என்ன அப்படியே உள்ளே வச்சு என்ன செய்கிறோம், தண்டனையை வாங்கி கொடுத்துருக்கோம். அதுபடி தான் நம்முடைய முதல்வருடைய ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். ஆகவே குற்றவாளி தப்ப முடியாது. கேஸுக்கு கொடுத்ததுக்கும் ஒரு குற்றம் நடந்ததுக்கும் கம்பேர் பண்ண முடியுமா? நீங்கள் இந்த அரசு செயல்படலை, அதனால தான் வெகுஜன மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னு ஒன்றும் இல்லையே. ஒரு குற்றம், அதுக்கு நடவடிக்கை.